வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான ஒரு பதிவு அப்படின்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா, ஒரு புத்திர பாக்கியம் நமக்கு வேணும், கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் அப்படின்ற விஷயத்தை எங்கே செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ஒரு சிம்பிள் அண்ட் டிப்ஸாக இந்த பதிவில் கொடுக்க போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்தில் தடை தாமதங்கள், பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் இதனால கண்டிப்பாக விளக்கும். ஆக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் பல தகவல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். புத்திர காமேஷ்டி யாகம் என்பது பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு யாகம் அப்படின்ற விஷயத்த ஒன்று நம்ம பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா, பழங்காலத்துலேருந்து நம்மளோட முன்னோர்கள்லேருந்து இந்த பழக்கத்தை நம்ம வழக்கத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு இந்து சமய புராணம் அப்படின்ற சொல்கிறோம் இல்லைங்களா, ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ராமர் அப்படின்றவரோட தந்தை தசரதர், அவருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி குழந்தை இருந்திருக்காது. அது பிறகு பார்த்திங்கன்னா இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை பண்ணியிருப்பாங்க. அது பிறகு தான் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 4 குழந்தைகள் அப்படின்ற விஷயம், ராமர் அவர் கூட 3 பேர் பார்த்திங்கன்னா ஒரு 4 குழந்தைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக குழந்தை பேரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். இந்த விஷயம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி அப்படின்ற ஊருக்கு அருகில் உள்ள புதுக்காமனூர் அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா புத்திர காமேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்போ அந்த கோயிலில் போயிட்டு இந்த யாகத்தை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டி பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. அந்த கோயிலே பார்த்திங்கன்னா இந்த யாகம் செய்கிறதுக்கான ஏற்பாடு அவங்க விஷயம் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆக ஒரு குழந்தை பாக்கிய பேர் வேணும், குழந்தை பாக்கிய தாமதம் அப்படின்ற விஷயங்கள் ஆகிட்டுருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு தடை பிரச்சனையாக இருக்கவங்க, ஒரு பித்ரு தோஷம் அந்த மாதிரி இருக்குது, அப்புறம் குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு பல விரதங்களாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியாக இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற விஷயத்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஆரணி அப்படின்ற ஊரில் புத்திரகாமூர் அப்படின்ற ஊரில் புத்திர காமேஸ்வரர் அப்படின்ற திருக்கோயிலில் கண்டிப்பாக இந்த யாகம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை பண்ணுங்கள். இந்த யாகத்தை இந்த பரிகாரத்தை பண்ணுறது மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆக ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்துக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு அருமையான விஷயம் இது. பல பேர் பல பிரச்சனைகள் இருப்பாங்க. கண்டிப்பாக குழந்தை தடை தாமதம், ஒரு குழந்தை தோஷம், பித்ரு தோஷம், நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு ஒரு நல்ல வீடியோ பதிவாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் பல தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.